ஓகேயா? ஜெய் ஸ்ரீராம் ஐயா. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாயா. பகவானே, எனக்கு தெரிஞ்ச விவரத்தை இந்த டூரிஸ்ட்காரங்கள்ட்ட நான் பேச்சு கொடுக்குறேன் ஐயா. இலங்கைக்கு அனுமார் எப்படி போனார்? வாலி நோக்கத்தில் வாழை ஊண்டினார். குந்துகாலி என்ற பாம்பனுக்கு பக்கத்தில் உள்ள குந்துகாலி என்ற தீவில் ஒரு குந்து வச்சாரு. தடை மன்னாரில் தடையை வச்சாருங்க ஐயா. அதுக்குத்தான் அந்த ஊருக்கு பேர் தடை மன்னார். நம்ம தெய்வத்துக்கு வச்சு தான் தடை மன்னார். அந்த ஊருக்கு பேர் மொத்தத்திலே இலங்கை. அது கன்னியா இலங்கை. நம்ம இங்கேருந்து இப்போ வாழ்கிறவங்க நம்ம தமிழருக்கு பிறந்த மக்கள் தான் சிங்களவர். சிங்களத்தீவு, சிங்களத்தி சின்ன குயிலே அப்படின்ட்டு பாட்டு கூட எடுத்திருக்காங்க. அந்த சிங்களத்தீவில் போய் நம்ம தமிழர்கள் கள்ளத்தோணியில் போய் ஆயிரக்கணக்கான மக்கள் போவ கொக்கருக்கோண்டு ஒரு சேவல் கோவி இருக்கு. பாய் மரத்தை இறக்கு சேவல் கோவுனா இது ஒரு கரையாக இருக்கும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் இறங்க. அங்கே கன்னித்தீவு, ஆண்கள் கிடையாது, பெண்கள் எல்லாரும் எனக்கு ஒரு புருஷன் உனக்கு ஒரு புருஷன் சேர்த்துக்கிட்டு நம்ம தமிழனுக்கு பிறந்தவங்களாய சிங்களவன் சிங்களவர். அது சிங்கள தீவில் போய் நம்ம தமிழன் கலந்துட்டார். அதான் சிங்களவர். இதாய உண்மை சங்கதி. ராமேஸ்வரத்தில் கூட பாருங்க, ராமநாத சாமி கோயிலில் மணி அடிக்கிற ஐயர் தான் முதலிடம். ஐயரும் ஒரு கட்டுமரத்தை பிடிச்சிக்கிட்டு பல தீவுலேருந்து நீஞ்சி வந்தவங்க தாயா. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தாயா அவங்கள வரவேற்றது. இப்போ அவங்களுக்கு தாயா மணி அடிக்கிற இடம் முதலிடம். நம்மளை மீனவன் பிஷர்மேனு நம்மெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாங்க ஐயா. கடவுளை, எனக்கு வாய் வலிக்குது ஐயா. போதுமா? இன்னும் சொல்லணுமா? என்ன